இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி வீரா சீரியலோட ஹீரோயினான வீராவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் வைஷ்ணவி. இவங்களோட அம்மா பெயர் அருள்மொழி. அதனால தான் இவங்க வைஷ்ணவி அருள்மொழின்னு வச்சுருக்கிறாங்க. தன்னோட அப்பா பேரை பின்னாடி சேர்க்காம அம்மா பேரை பின்னாடி சேர்த்ததுக்கான காரணம், அவ்வளோ தூரம் அவங்க அம்மாவை அவங்களுக்கு பிடிக்குமாம். அப்பாவை விட 1995 ஜனவரி மாதம் 1 மதுரையில் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க அம்மா 7th டே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால இவங்களையும் பிறந்த உடனே கொஞ்ச நாள் அந்த 3 வயசு இவங்கள பிறந்ததுலேருந்தே அந்த ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஸோ அவங்களையும் அந்த ஸ்கூல்லையே சேர்த்து விட்டு அந்த ஸ்கூல்லே அவங்க படிக்கிறாங்க. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே அங்கே தான் படிக்கிறாங்க. அப்புறம் நேரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்ததுனால நம்ம பைலட் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்களோட அண்ணா சித்து குமார். இவங்களும் சினி ஃபீல்டில் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. தம்பி ஏகே பிரியன், அவங்களும் மியூசிக் டைரக்டர். ஸோ அண்ணா சித்துக்குமார் மூலியமாக அவங்களோட ஃப்ரெண்டான ஒருத்தவங்க யூடியூப்பில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது சின்னதாக ஒரு ஃப்ரெண்டு ரோலில் நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி ரோல் ஒன்று, அப்புறம் அண்ணன் தங்கச்சி ரோல், இப்படி யூடியூப்பில் சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மூலியமாக தான் அவங்களுக்கு கலர்ஸில் மலர் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அதாவது ஸ்வாதி ஹீரோயினோட தங்கச்சியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அதையும் பண்ணுறாங்க. அது பண்ணப்போ தான் அவங்களுக்கு சன் டிவியில் அழகு சீரியல், அதாவது ரேவதி நடித்த அழகு சீரியலில் ஒரு கேரக்டரில் சின்ன ரோல் தான், ஆனாலுமே அதை சன் டிவி அழகு சீரியல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டது காரணம் அவங்க அம்மாவுக்கு ரேவதி அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாம். அந்த ஒரு காரணத்துக்காகவே அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதில் அவங்க பண்ண ஐஸ்வர்யா அப்படிங்கிற ரோல் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சதீஷோட பேர் பண்ணி நடிச்சிருந்தனால அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட்டாங்க. அது சதீஷோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் அவங்களோட ஃபேமிலி லைஃபுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூவி சபாபதி அப்படிங்கிற மூவியிலேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு சந்தானத்தோட சிஸ்டராக நடிக்கிறதுக்கு. ஏன்னா சந்தானம் தான் அந்த படத்தோட ஹீரோ. மஞ்சு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2022 சூப்பர் குவீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஜீ தமிழில் நடத்தினாங்க. அந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அம்மா டீச்சர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சினி ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு நோ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காகவும் சினி ஃபீல்டுக்கு மட்டும் நான் விட மாட்டேன், அது மட்டும் நான் எப்போவுமே நோ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் யூடியூப்பில் அவங்க ஃபஸ்ட்டு நடித்த அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கப்புறமே அவங்க அண்ணா அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள அந்த ஃபீல்டில் அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தான் அவங்க அம்மாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே கலர்ஸ் தமிழில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நிறைய தடவை ஆடிஷன் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவங்கள ஊட்டிக்கே அனுப்பிட்டாங்களா, நீ ஊட்டி போய் அங்கே இரு, நீங்கள் இருந்தீன்னா உனக்கு இந்த இதுதான் யோசனை வரும், நீ ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் ஏதாவது பண்ணு, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது எழுது, இந்த இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இது எல்லாமே வேணவே வேணாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இவங்க ரொம்பவே அடம் பிடிச்சி கொஞ்ச நாள் அவங்க அண்ணாவும் கூடவே சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி. அவங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதில் பெருசாக தலையிடலை. அவங்க அம்மா தான்
திரும்ப திரும்ப வேண்டாம் வேண்டாம் நீ ஊட்டியில் போய் இருன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு அனுப்பிட்டாங்க. அப்பையும் அவங்க அண்ணாவோட ஒரு இதனால வந்து திரும்ப இங்கே வந்து வந்தால் நடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா திரும்பவும் ஆடிஷன் தான் இவங்களை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ரோல் கொடுக்கல. கடைசியில் வந்து ஓகே ஹீரோயினோட தங்கச்சியாக நீங்கள் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது நடித்து முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த சீரியல்ஸில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இப்போது நாம் இருவர் நமக்கிருவர் நாடகத்தில் இருந்த அவங்க அம்மாவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, நீ இந்த மாதிரி நடி, இந்த மாதிரி சுடிதார்ஸ் எல்லாம் போடு. இதனால் வந்து அவங்களுக்கு நிறைய செலவும் தான் ஆகுது. ஏன்னா வந்து சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க காஸ்டியூம் செலவு அவங்களோடைய தான். சேலரி கொடுத்தாலுமே இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கும்போது அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. அது எல்லாமே இப்போ வந்து அவங்க அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொமோஷன் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவங்களோட அண்ணனும் தம்பியும் இவங்களுக்கு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்கிறாங்க. என்னை சுற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னோட அண்ணனும் தம்பியும் தான். அதையும் தாண்டி எனக்கு ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் என் உலகம். அது எங்கள் அம்மா தான். அவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் நோ சொன்னாங்க. அதுக்கும் அவங்களுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும். இருந்தாலும் என்னையும் வந்து நல்ல பாதையில் அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.